வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே தொண்டை கவ்வனா மாதிரி இருந்ததுனால பண்ணிட்டு நம்ம ஆதி ப்ரோ அப்பதான் டீ குடிக்க போலாமான்னு கேட்டாரு. சரி, அவர் கூட போயிட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன அப்படியே ஒரு 6 முட்டையை முடிங்கிட்டு நம்ம செடி நண்பரோட உரையாடல் தான். கோயந்த பக்கத்துல நிறைய புதுசா நிறைய பேர் முளைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே காலையில சாப்பாடு சாப்பிட்டு சளி பிடிச்சதுனால மாத்திரை போட்டுக்கிட்டேன். காதல் உடன் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயும் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் மிலானோ போயிட்டு ஒரு நல்ல டீ ஒன்று அடிச்சேன். அப்படியே நம்ம எப்பயும் வாங்குற பால் பாக்கெட் கடையில போயிட்டு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கினேன். வந்து ஓட் மீல் செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டேன்னு சொல்ல ஆசைதான். பட் இருந்தாலும் ஆரோமொழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தை பார்க்க உட்காந்துட்டேன். அந்த படத்தை பார்த்து முடிக்க 12:45 போல ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சு, டீ குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எப்போ நைட்டு 12:45க்கு சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே பனிலாம் போய் தான் செக் பண்ணிட்டு ஸ்வெட்டர்லாம் மாட்டிக்கின்னு வண்டியெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். பட் 12:45 எவன் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நமக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி வந்து பக்கத்துல ஒரு 24/7 டீ கடை இருக்குன்னு சொன்னாரு. சரி, அதை நம்பி நானும் அந்த ரூட்ல போயிட்டு ரொம்ப தூரம் உள்ள போய் பார்த்துட்டேன். பட் கிடைக்கவே இல்லை. ரைட்னு சொல்லிட்டு கூகுள் மேப்லயும் சர்ச் பண்ணி பார்த்தா வந்து ஒரு 16 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து பெரிய டிஸ்டன்ஸ். சரி, வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கிளம்பலாம்னு பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட வண்டி அது ஒரு மாதிரி வந்து நேக்கா வந்து பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணோம். அது நமக்கு ஓப்பன் பண்ண தெரியும். ஸோ வந்து டீயே குடிக்காம வந்து திரும்பி டிப்ரி மிஷின்லேயே படுத்து தூங்கிட்டேன் நண்பர்களே. அவ்வளவுதான். பபாய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.